ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டாடா ஏசி அப்கிரீஸ் பண்ண போகிறோம். டாடா ஏசியில் என்ன கம்ப்ளைண்ட்னா அப்கிரீஸு கிங் பின் எல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குது. இது வந்து பாருங்கள், ஒரு சைடாகவே டயர் வந்து தெஞ்சினே வரும். இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு டயரும் இந்த சைடே தெஞ்சினே வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பட்டன் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து பட்டன் கம்மியாக இருக்குது. ஃபுல்லில் வந்து ஒரு சைடே தெஞ்சினே இருக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா இந்த இடத்துல வந்து கிங் பின் ஷேக் இருக்குது. ஷேக் கரப்பா டயர் இந்த இடத்துலையும் அவ்வளோதான். ஓ சைடு போய் அப்புறம் இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட் சைடில் சேர்க்குறோம். பாருங்க சவுண்டு இந்த இடத்துல தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஷேக் தெரியும். ஷேக்கரா சவுண்டும் தெரியுது. கரோ ஷேக்கரா கரோ ஷேக் இருக்குது. ஓகே, இது கிங் பின் கழட்டலாம். இந்த சைடும் அவ்வளோதான். கரெக்டாக இந்த இடத்துலையும் தேயுது, இந்த இடத்துலையும் தேயுது. சென்டரில் மட்டும் நல்லா இருக்கும் டயர். இந்த சைடு ரெண்டு சைடும் தேயும். ஓகே, இது கழட்டலாம். இது ஃபுல்லாகவே கழட்டிகிட்ருக்கோம். பிரேக் பேடும் போயிருக்கு, பிரேக் பேடும் சேஞ்ச் பண்ணுறோம். ரெண்டும் செக் பண்ணலாம். ஆக்சுவல் வந்து கிங் பின் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் டைட்டு. இது இன்னும் கொஞ்சம் வண்டியில் ரன்னிங் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இப்படி தான் கிங் பின் அடிக்கிறது. இதுக்கு ட்ரம்மும் லைட்டாக பிரேக் பேட் போய் ட்ரம்மும் லைட்டாக கட் உழுதிட்டுருக்கு. இந்த மாதிரி இதுக்கு வந்து லைட்டாக ஃபேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேடை வந்து கரெக்டாக பிரேக் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த ஸ்டெப்லேயே போய் உக்காரும் பேடு. இதெல்லாம் அப்படியே ஸ்டெப்பாகவே இருக்கும். இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஆக்சலெல்லாம் ஏற்றிட்டோம். இப்போ வந்து கிரீஸ் பெரிங்கும் எல்லாமே புதுசு தான். இந்த சைடும் 2 புதுசு, அந்த சைடும் புதுசு. இதில் இன்னும் கிரீஸ் போட்டு ஃபிட்டிங் பண்ணோம். இந்த சைடும் ஆல்ரெடி எல்லாம் ஃபிட்டிங் பாதி ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இதுவும் இந்த சைடும் ரெண்டுமே பெரிங் புதுசு தான். இது பல்லக்கோணுங்க. இது ஒன்று இந்த சைடு இது புதுசு. இது சின்ன பெரிங்க. இதுக்குள்ளே பெரிய பெரிங் ஒன்று வரும், அது ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது வந்து பிரேக் பேடுங்க மாற்றணும். டிக்ஸும் கொஞ்சம் கட்டி எடுத்துருக்கோம். பிரேக் பேடுங்க மாற்றிட்டு மீதி வீடியோ எல்லாம் போடுறேன் இன்னும்.